ரைட். அப்ப நாங்க வந்து இன்னைக்கு யூனிட் 6 வந்து பார்க்க போறோம். அதெல்லாம் என்ன சொல்றது, அதாவது யூனிட் 6ல என்ன சொல்றோம் அப்படின்னு சொன்னா, சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்கள். இதெல்லாம் என்ன சொல்றது, சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகம், அதை பத்தி தான் நாங்க என்ன செய்ய போறோம், யூனிட் 6 அலகு 6 ஊடாக நாங்க பார்க்க போறோம். விளங்கினா அதுல வந்து 10 பார்ட் 1 கேள்வியும், பார்ட் 1 10 கேள்வியும், அதே மாதிரி பார்ட் 2 கேள்வி ஒரு 10 வந்து உங்களுக்கு நான் போட்டிக்கிறேன். சரியா? அதன் அடிப்படையில தான் நாங்க வந்து என்ன செய்ய போறோம்னு சொன்னா, ஒவ்வொரு யூனிட்டுக்குமாக வந்து 10 10 கேள்விகளாக நாங்க பார்த்து கொண்டு போவோம். சரி. அப்ப இந்த சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்களோட அடிப்படையில வந்து உங்களுக்கு அந்த சிறிய வணிகம் அப்படின்னு சொன்னா என்னன்றத வந்து சில நிறுவனங்கள் ஆயிக்கலாம். சில நபர்கள் வந்து என்ன செஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னா வந்து இந்த சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்களுக்கான இந்த வரைவிலக்கணங்களை கூறுகிறாங்க. அதே மாதிரி வந்து இந்த சிறிய வணிகத்தின் பண்புகளை வந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். விளங்கினா அதே மாதிரி இப்படியாக அதே மாதிரி வந்து சிறிய வணிகங்களை இனங்காண்பதற்காக இலங்கையில் உள்ள பல்வேறு நிறுவனங்கள் பயன்படுத்தப்படுற அளவை கற்கைகள் நியதிகள் அப்படின்னு சொல்றது. விலை என்ன சொல்றது. அதே மாதிரி பேரளவு வணிகங்களை ஆரம்பிப்பதிலும் பார்க்க சிற்றளவு வணிகங்களை ஆரம்பிப்பதில் வந்து மக்கள் அல்லது முதலீட்டாளர்கள் வந்து அதிக அளவுள்ள ஆர்வம் காட்டுறதுக்கான காரணிகள் என்னென்ன. விலையினா குறைந்த மூலதனத்துடன் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. வரையறுக்கப்பட்ட சட்ட விதிகள் காணப்படுறது. எந்த இடத்திலும் ஆரம்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. அரச ஊக்குவிப்புகளை வந்து பெறக்கூடியதாக இருக்கிறது. இதன் காரணமாக அந்த பேரளவு வணிகங்களை ஆரம்பிக்கிறதிலும் பார்க்க சிற்றளவு வணிகங்களை ஆரம்பிக்கிறாங்க. இப்படியாக உங்களுக்கு வந்து இந்த யூனிட் அலகு 6 அப்படின்றது வந்து 2 சின்ன யூனிட் ஒன்று தான். 2 தேர்ச்சி மட்டங்களின் ஊடாகத்தான் என்ன செய்யப்பட்டிருக்குது அப்படின்னு சொன்னா விரிவாக்கப்பட்டிருக்குது. விளங்கி என்ன சொல்றது, தேர்ச்சி மட்டம் 2 தேர்ச்சி மட்டம் தான் உங்களுக்கு இந்த அலகு 6ல வந்து காணப்படுது. விளங்கி என்ன சொல்றது, 2 தேர்ச்சி மட்டம். தேர்ச்சி மட்டம் 2 தேர்ச்சி மட்டங்கள் காணப்படுது. சரியா? அதுல முதலாவது என்னன்னு சொன்னா, சிறிய நடுத்தரளவு வணிகங்களோட பண்புகளை கேட்டறிந்து அவற்றின முக்கியத்துவத்தை வந்து என்ன செய்யறது அப்படின்னு சொன்னா விலகுறது. முதலாவது தேர்ச்சி மட்டம். சரியா? அதே மாதிரி 2வது தேர்ச்சி மட்டம் என்னன்னா, சிறிய நடுத்தரளவு வணிகங்களை வெற்றிகரமாக்கிக் கொள்றதுக்காக காணப்படுகின்ற ஊக்குவிப்புகளை வந்து நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா தேடி எறிய போறோம். இந்த 2 தேர்ச்சி மட்டங்களின் ஊடாகத்தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, இந்த யூனிட் சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்கள் இருக்கிறதான இந்த யூனிட்டை வந்து நாங்க பார்க்க போறோம். சரியா? ரைட். இப்ப நாங்க கேள்விகளின் ஊடாக இந்த யூனிட்டை வந்து பார்ப்போம். சரி. முதலாவது கேள்வி என்னன்னு சொன்னா, முதலாவது கேள்வி என்ன? நுண்சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்கள வகைப்படுத்தாத நியதி ஆவது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். இதுல 4 நியதிகள் வந்து அதாவது ஒரு சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்கள வகைப்படுத்தக்கூடிய நியதிகள். விளங்கி என்ன சொல்றது? அப்ப ஒரே ஒரு நியதி தான் இதுல தந்திக்கிற இந்த 5 நியதிகள்ல வந்து ஒரே ஒரு நியதி தான் வந்து எனது வணிகங்கள வகைப்படுத்தாத நியதியாக காணப்பட போகுது. விளங்கி என்ன சொல்றது? அப்ப எந்த நியதி சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்களை வகைப்படுத்தாத நியதி ஆகிக்க போகுது? சொல்லுங்க பாப்போம். உற்பத்தியின் அளவு. உற்பத்தி நல்லா வருமா? நல்லா விளங்கிக் கொள்ளணும். உற்பத்தியின் அளவு அப்படின்னு சொன்னா இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். அதாவது சிறிய வணிகங்கள வந்து நாங்க வகைப்படுத்தக்கூடிய நியதிகள்ல வந்து உற்பத்தியின் அளவாயிக்கலாம், ஊழியர்கள்ட எண்ணிக்கையாயிக்கலாம், அதே மாரி பயன்படுத்திய மூலதனத்தின் அளவாயிக்கலாம், வருடாந்த புரள் வாய்க்கலாம். விளங்கி நான் சொல்றது. இத இதன் அடிப்படையில தான் நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, நுண்சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள வந்து வகைப்படுத்த போறோம். விளங்கினா? ஆனால் ஆனால் இலாப எல்லையின் அடிப்படையில நாங்க என்ன செய்ய மாட்டோம், வகைப்படுத்த மாட்டோம். அப்படி ஒன்று படிச்சுக்கிறீங்களா? இலாப எல்லையின் அடிப்படையில வகைப்படுத்திக்கிறீங்களா? விதர்சனா? இல்ல சார். இல்ல. விளங்கி நான் சொல்றது. அப்ப எத்தனாவது ஆன்சர் வரும்? வகைப்படுத்தாத நியதி. 5வது. 5வது ஆன்சர். சரியோ? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக நினைத்துக் கொள்ளணும்.
ரைட். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னால் சரியா? அப்ப நுண்சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களை வகைப்படுத்தாத நியதி என்ன? லாப எல்லை. லாப எல்லையின் அடிப்படையில நாங்க என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னா வகைப்படுத்த மாட்டோம். உற்பத்தி ஊழியர்களுடைய எண்ணிக்கை, உற்பத்தியின் அளவுண்ட அடிப்படையில வகைப்படுத்துவோம். ஈடுபடுத்திய மூலதனத்தின் அளவுண்ட வகைப்படுத்த போறோம். வருடாந்த பொருள் அடிப்படையில வகைப்படுத்த போறோம். ஆனா லாப எல்லையின் அடிப்படையில நாங்க என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் வகைப்படுத்த மாட்டோம். இல்லைங்களா? அப்ப வகைப்படுத்தாத நியதி தான் கேட்கிறான். அப்ப நாங்க என்ன ஆன்சர் பண்ணணும்? 5வது ஆன்சர். சரி, ரைட். 2வது கேள்விய பாருங்க. பேரளவு வணிகங்களிலிருந்து சிற்றளவு மற்றும் நடுத்தரளவு வணிகங்களை வேறுபடுத்தக்கூடிய காரணிகள் 4. விளங்கி நான் சொல்றது. அப்ப ஒரு பேரளவு வணிகங்கள்ல இருந்து சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்களை வேறுபடுத்தக்கூடிய காரணிகள் என்ன? விளங்கி நான் சொல்றது. அப்ப என்னன்னு சொன்னா, ஈடுபடுத்திய மூலதனத்தின் அளவை வச்சு, அதே மாரி ஊழியர்களுடைய எண்ணிக்கையை வச்சு, பயன்படுத்தப்பட்ட வலுவுண்ட அடிப்படையில, வருடாந்த விற்பனை புரள்வுண்ட அடிப்படையில நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, பேரளவு வணிகங்கள்ல இருந்து சிற்றளவு மற்றும் நடுத்தரளவு வணிகங்களை வந்து நாங்க என்ன செய்ய போறோம்? வேறுபடுத்த போறோம். விளங்கி நான் சொல்றது. விளங்கி நான் சொல்றது. அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரி. அதே மாரி ஈடுபடுத்திய மூலதனத்தின் அளவு வந்து எந்த அளவு காணப்படுது? ஊழியர்கள் வந்து எத்தன ஊழியர்கள் வந்து பயன்படுத்திக்கிறாங்க? பயன்படுத்தப்பட்ட வலு வந்து எத்தன வோல்டேஜ் ஈக்குது? விளங்கி நான் சொல்றது. அதே மாரி வருடாந்த புரள்வு எப்படி ஈக்குது? அப்ப இப்படி வந்து நல்லா விளங்கிக் கொள்ளணும். இப்படியாக இந்த 4 காரணிகளின் ஊடாக நாங்க என்ன செய்ய போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த பேரளவு வணிகங்கள்ல இருந்து சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்கள வேறுபடுத்தும். இப்ப அப்படின்னு சொன்னா, இப்ப சிறிய வணிகங்கள இனங்காண்பதற்கு வந்து இலங்கையில வந்து பல்வேறு நிறுவனங்கள் வந்து பயன்படுத்தப்படுற அளவை கற்கைகள், அளவை நியதிகள். அப்ப அப்படின்னு சொன்னா, உதாரணமா கைத்தொழில் அபிவிருத்தி சபை என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பயன்படுத்திய மூலதனம் வந்து 4 மில்லியனுக்கு குறைவாக அல்லது 4 மில்லியனுக்கு மேற்படாத வணிகங்கள நாங்க என்னன்னு சொல்லுவோம்? சிறிய வணிகம் அப்படின்னு சொல்லுவோம். ஐடிபி சொல்லுது. ஐடிபின்னு சொன்னா என்ன? கைத்தொழில் அபிவிருத்தி சபை. அப்ப விளங்கி என்ன சொல்றது? அப்ப சிறிய வணிகம்னா என்ன? அந்த மூலதனத்தின் அளவு. மூலதனத்தின் அளவு என்ன? 4 மில்லியனை விட மேற்படாமைகிறது. விளங்கி என்ன சொல்றது? அப்ப மேற்படாமைகிறது அப்படின்னு சொல்லி போட்டு ஒரு நிறுவனம் கூறுது. எந்த நிறுவனம்? கைத்தொழில் அபிவிருத்தி சபை. ஐடிபி சொல்லுது. விளங்கினா? அதே மாரி ஊழியர்களுடைய எண்ணிக்கையை நாங்க பார்க்கிற டைம்ல சரியோ? ஆ கிராமிய கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, நிலையான ஊழியர்களுடைய எண்ணிக்கை வந்து 50க்கு குறைவாகிறது. விளங்கி நான் சொல்றது. அப்ப 50க்கு குறைவாக இருக்கும் நிறுவனம் சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகம் அப்படின்னு சொல்லி போட்டு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், கிராமிய கைத்தொழில் அபிவிருத்தி அமைச்சு வந்து சொல்லுது. விளங்கி நான் சொல்றது. விளங்கி நான் சொல்றது. அப்ப அதே மாரி ஊழியர்களுடைய எண்ணிக்கை, பயன்படுத்திய வலு, அதே மாரி என்னது பயன்படுத்தப்படும் வலு. அப்ப இலங்கை மத்திய வங்கி என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, பயன்படுத்தப்படுகின்ற மின்சக்தியின் அளவு 50 கிலோவாட்டுக்கு குறைவாக பயன்படுத்தும் நிறுவனத்த தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா, சிறிய வணிகம் அப்படின்னு சொல்லுவோம்னு இலங்கை மத்திய வங்கி சொல்லுது. இலங்கை மத்திய வங்கி சொல்லுது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இந்த பேரளவு வணிகங்கள்ல இருந்து சிற்றளவு வணிகங்கள அல்லது நம்ம சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள வேறுபடுத்தக்கூடிய காரணிகள் வந்து என்ன? ஈடுபடுத்திய மூலதனத்தின் அளவாயிக்கலாம், ஊழியர்களுடைய எண்ணிக்கையாயிக்கலாம், பயன்படுத்தப்பட்ட வலுவாயிக்கலாம், வருடாந்த விற்பனை பொருள்களாயிக்கலாம். அப்ப இதன் அடிப்படையில தான் நாங்க வந்து இந்த பேரளவு வணிகங்கள் பேரளவு வணிகங்கள்ல இருந்து சிற்றளவு மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள வந்து வேறுபடுத்துறோம். சரியோ? இந்த கேள்வி கிளியரா? ஓ சார். ரைட். சரி. அப்ப 3வது கேள்விய பாருங்க. சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்களோட வெற்றிக்கு முயற்சியாண்மை ஏன் முக்கியத்துவம் என்பதற்கு காரணங்களை தருக. அப்ப சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்களோட வெற்றிக்கு முயற்சியாண்மை எப்படியான பங்களிப்ப? அதெல்லாம் என்ன சொல்றது? எப்படி முக்கியத்துவம் குடுக்குதோ, அதுக்கான காரணங்கள் என்ன? அப்ப 1வது விடயம் தான் என்னன்னு சொன்னால், முயற்சியாளர்கள்ட காணப்படுற புத்தாக்க திறன். விளங்கி நான் சொல்றது. புதியத வந்து உருவாக்குற திறன் ஒன்று காணப்படும் தானே. அப்ப அப்படியாக காணப்படுற அந்த திறன் வந்து, சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள வந்து வெற்றியின் பாதையில கொண்டு செல்லுது. ஓவா இல்லையா? ஓ. புதிய விடயங்கள வந்து அறிமுகம் செய்றதன் மூலமா, நுகர்வோர வந்து கவர்ந்து, நுகர்வோருண்ட சுவைய வந்து அதிகரிக்கிறதின் மூலமா, நுகர்வோர வந்து கஸ்டமர்ட விருப்பங்கள வந்து அவங்களோட செலுத்துற பணத்தொகைக்கு வந்து அதிகமான விருப்பங்கள வந்து அவங்களோட என்னது
அதிகமான நன்மைகள பெற்றுக்கொள்ளக்கூடிய மாரி அவங்களோட விருப்பங்கள வந்து பூர்த்தி செய்றது. விளங்கினா சொல்றது. அப்ப அப்படியாக வந்து முயற்சியாளர்கள்ட காணப்படும் இந்த இந்த புத்தாக்கத்திறன், புதிய இத வந்து உருவாக்குறது. விளங்கினா சொல்றது. நுகர்வோர கவர்ற மாரி புதிய புதிய பொருட்கள வந்து உருவாக்குறது. விளங்கினா சொல்றது. இப்ப இப்படியாக புத்தாக்கத்திறன் காணப்படுறதின் மூலமா, சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள்ல வந்து என்ன செய்யுது? வெற்றியின் பாதையில கொண்டு செல்லுது. இது வந்து 1வது காரணம். சரிங்களா? 2வது என்னன்னு சொன்னா, முயற்சியாண்மை திறன்களை விருத்தி செய்ற இயலுமை காணப்படுறது. இல்லைங்களா? அப்ப இந்த முயற்சியாண்மைன்ற திறன்கள விருத்தி செய்ற இயலுமை காணப்படுறதால, சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்களோட வெற்றிக்கு வந்து முயற்சியாண்மை வந்து முக்கியத்துவம் அளிக்குது. அதே மாரி 3வது விடயம், முயற்சியாளர்ட்ட காணப்படும் தன்னம்பிக்கை, ஊக்கம் என்பன நேரடியாக தாக்கத்தை ஏற்படுத்துறது. விலைங்க என்ன சொல்றது? அப்ப அவங்களோட தன்னம்பிக்கை எங்களால இயலும். விலைங்க என்ன சொல்றது? இந்த பொருட்கள், சேவைகள வந்து நுகர்வோரிடம் கஸ்டமர்ட்ட கொண்டு போய் சேர்க்க இயலும். விலைங்க என்ன சொல்றது? அதன் மூலம் வந்து விற்பனைய வந்து அதிகரிக்க இயலும். விற்பனை புரள்வ வந்து அதிகரிக்க இயலும். விற்பனை புரள்வ அதிகரிக்கிறதன் மூலமா எனது லாபத்த அதிகரித்துக் கொள்ள இயலும். லாபத்த அதிகரிக்கிறதன் மூலமா வந்து சேமிப்புகள செஞ்சு, முதலீடுகள செஞ்சு, திருப்பி எங்களுக்கு என்ன செய்ய இயலும்? அந்த சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்களோட வெற்றியின் பாதையில வந்து நாங்க செல்ல இயலும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை உண்டு. அந்த ஊக்கம் உண்டு. நேரடியாக என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா இந்த சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்களோட வெற்றிக்கு வந்து தாக்கத்த செலுத்துது. இல்லைங்களா? இது வந்து என்னன்னா, இந்த முயற்சியாளரிடம் வந்து இந்த தன்னம்பிக்கையும், ஊக்கமும் காணப்படுறதால, முயற்சியாண்மை வந்து இந்த சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்களோட வெற்றிக்கு வந்து பங்களிப்பு செய்யுது. இது கிளியரா? சார். சரியா? அதே மாரி 4வது விடயம் என்னன்னு சொன்னா, வணிகத்த ஆரம்ப ஆரம்ப ஆரம்பிப்பதில் உள்ள இடர் முகாமைத்துவ திறன்களால இழிவுபடுத்தக்கூடியதா திறன்களால வந்து இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. விளங்கினா? அப்ப நல்லா விளங்கிக்கொள்ளணும். வணிகங்கள ஆரம்பிப்பதில் உள்ள இடர வந்து முகாமைத்துவ திறன்களால வந்து என்ன செய்ய இயலும் அப்படின்னு சொன்னா, இழிவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. அப்ப இப்படி வந்து வணிகத்த ஆரம்பிக்கிறது கஷ்டம். விளங்கினா சொல்ற அதிக மூலதனம் இடணும் அப்படின்னு நினைக்கிறது. அதே மாரி வந்து ஆ என்னது ஒரு இடம் ஒண்ணு தேவை. விளங்கினா சொல்றது. அப்ப இப்படியாக வந்து போட்டி நிலைமை அதிகமாக காணப்படுது. இப்படியாக வந்து பல இடர்கள் காணப்படுது. விளங்கினா இப்படி காணப்படுற இடர்கள வந்து அவங்கள்ட்ட அந்த முயற்சியாளர்ட்ட இருக்கிற அந்த முகாமைத்துவ திறன்களால அந்த இடர வந்து என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா, குறைத்துக் கொள்ள இயலும். இழிவுபடுத்தக்கூடியதாக இயலும். அப்ப இழிவுபடுத்துறதின் மூலமா என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள் வந்து வெற்றியின் பாதையில செல்லும். அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்களோட வெற்றிக்கு முயற்சியாண்மை ஏன் முக்கியத்துவம் என்பதற்கான காரணங்கள் வந்து 4 காரணம். முயற்சியாளர்ட காணப்படும் புத்தாக்கத்திறன், முயற்சியாண்மை திறன்களை விருத்தி செய்யும் இயலுமை காணப்படுறது, முயற்சியாளரிடம் காணப்படும் தன்னம்பிக்கை, ஊக்கம் என்பன நேரடியாக தாக்கம் ஏற்படுத்துறது. 4வது என்னென்றா, வணிகத்த ஆரம்பிப்பதில் உள்ள இடர் முகாமைத்துவ திறன்களால இழிவுபடுத்தக்கூடியதாக அமையுது. விளங்கினா சொல்றது? இது கிளியரா? சார். ரைட். அடுத்ததாக பார்ட் 2 கேள்வி ஒண்ணு பார்ப்போம். சரி, பார்ட் 1 கேள்விய முடிச்சுட்டு பார்ட் 2 கேள்விக்கு போவோமே. சரி, 4வது இடைவெளி நிரப்புற கேள்வி ஒண்ணு என்னன்னா, சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள் எதன் செறிவானவையாக காணப்படுவதனால் நபர்களிற்கு அதிகளவிலான எதனை வழங்கிட முடியும்? இதெல்லாம் என்ன சொல்றது? அப்ப நான் சொல்லிக்கிறேன் என்ன சொன்னா, அந்த கீறுன்ற இடத்துல வந்து என்ன செய்யணும்? நாங்களே எங்களுக்குள்ள ஒரு கேள்வி வினாக்குறி ஒன்றை போட்டுக்கொள்ளணும். அந்த என்னது? வினா சொல்லொண்ட நாங்க என்ன செய்யணும்? போட்டுக்கொள்ளணும். அப்ப அப்படி போடுறதின் மூலமா வந்து எங்களுக்கு என்ன செய்யணும்னா, எங்களுக்கு அந்த ஆன்சர் வந்து குயிக்கா எடுத்துக்கொள்ளக்கூடிய மாரி இருக்கும். அப்ப சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள் எதன் செறிவானவையாக காணப்படுவன? எதன் செறிவானவையாக காணப்படுவதனால நபர்களுக்கு அதிகளவிலான எதனை வழங்கிட முடியும்? போட்டுக்கொள்ளுங்க. ஊழிய ஊழிய செறிவானவையாக காணப்படுவதனால நபர்களுக்கு அதிகளவிலான எதனை வழங்கிட இயலும்? எதை வழங்க இயலும்? வேலை வாய்ப்புக்கள. என்ன சொல்றது? வேலை வாய்ப்புக்கள். சரியோ? அப்ப சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள் ஊழிய செறிவானவையாக காணப்படுறதால நபர்களுக்கு அதிகளவான
அதிக அளவிலான வேலை வாய்ப்பு என்ன செய்ய இயலும், வழங்க இயலும். என்ன சொல்றது? அப்போ ஊழியம், வேலை வாய்ப்பு. சரியோ? ரைட். 5வது கேள்வி என்னன்னு சொன்னா, இலங்கையில சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள் தோல்வி அடைவதற்கு செல்வாக்கு செலுத்துற காரணிகள் 4. அப்ப எஸ்எம்இஎஸ் அப்படின்னு சொன்னா என்ன? சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள். அப்ப இப்படியான இந்த சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள் தோல்வி அடைகிறதுக்கு செல்வாக்கு செலுத்துற காரணிகள் என்னென்னு சொன்னா, நிதி பிரச்சனைகள் காணப்படுது. அவங்ககிட்ட காசு இல்லாம இருக்கிறது. கடன் வாங்குறதுக்கான வசதிகள் இல்லாம இருக்கிறது. கடன் குடுக்கறதுக்கு முன் வராம இருப்பாங்க. சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கு. விளங்கி என்ன சொல்றது? அப்ப நிதி பிரச்சனை காணப்படுறதின் மூலமா என்ன செய்யுதுன்னு சொன்னா, சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள் வந்து தோல்வி அடையுது. 2வது விடயம் என்னன்னு சொன்னா, நிதி முகாமைத்துவத்தில் உள்ள பலவீனம். விளங்கினா நிதியை பெற்றுக்கொள்றதின் மூலமா, அந்த நிதியை பெற்றுக்கொண்ட நிதியை திருப்பி செலுத்துறது, செலுத்துதன் மூலமா விலங்கினமா அதை செலுத்த முடியாத நிலைமைக்கு காணப்படுறது. விலங்கின சொல்றது. அப்ப இப்படியாக அந்த நிதி முகாமைத்துவத்தில் உள்ள பலவீனம் காணப்படுறதால நடுத்தர அளவு சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள் வெற்றியின் பாதையில செல்லுமா, தோல்வியின் பாதையில செல்லுமா? தோல்வியை நோக்கி செல்லும். இல்லைங்களா? தோல்வி அடையும். அப்ப தோல்வி அடைகிறதுக்கு செல்வாக்கு செலுத்துற காரணியில 2வது காரணி தான் என்ன? நிதி முகாமைத்துவத்தில் உள்ள பலவீனம். 3வது விடயம் என்னன்னு சொன்னா, போட்டியை எதிர்வு கொள்ள முடியாமைகிறது. போட்டித்தன்மையை வந்து அவங்க சில டைம்ல ஃபெடப் ஆகுது. அப்ப அப்படி வந்து இந்த போட்டி நிலைமை அதிகமாக காணப்படுற நேரங்கள்ல விலங்கின சொல்றது ஒரு பொட்டல் உற்பத்தியை என்னது தண்ணி போத்தல் உற்பத்தியை நாங்க எடுத்துக்கொண்டோம் அப்படின்னு சொன்னால் அதுல அது சம்பந்தம் அது அது அதே வந்து உற்பத்தி செய்யற பல நிறுவனங்கள் வந்து அந்த பொருள் உற்பத்தியோட வந்து சம்பந்தப்பட்டு அப்படி உற்பத்தி செய்யறதால இவங்க வந்து என்ன செய்வாங்க, இவங்களோட விற்பனை குறைபடைய போது போட்டி நிலைமை அதிகரிக்கிறது, கஸ்டமர் வந்து உடையிறாங்க. அப்ப இப்படியான காரணங்களால என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா வந்து போட்டியை எதிர்வு கொள்ள முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறாங்க. போட்டியை எதிர்வு கொள்ள முடியாத நிலைமைக்கு தள்ளப்படுறதால இந்த சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள் என்ன நடக்குது? தோல்வி அடையுதா, வெற்றி அடையுதா? தோல்வி அடையுது. தோல்வி அடையுது. சரியோ? அத வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதே மாதிரி வந்து என்னது 3வது விடயம், போட்டியை எதிர்வு கொள்ள முடியாம இருக்கிறது. சரியா? 3வது விடயம் பார்த்தோம். போட்டியை எதிர்வு கொள்ள முடியாம இருக்கிறது. 4வது விடயம் என்னன்னு சொன்னா, உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து போதிய அளவு காணப்படாம இருக்கிறது. உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து போதிய அளவு காணப்படுறது. அப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். சரியோ? நல்லா தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். இப்படியாக நிதி பிரச்சனை காணப்படுறது, நிதி முகாமைத்துவத்தில் உள்ள பலவீனம் காணப்படுறது, போட்டியை எதிர்கொள்ள முடியாமைகிறது, உட்கட்டமைப்பு வசதிகள் போதிய அளவு காணப்படாமைகிறது. இந்த காரணங்களால இப்படியான அந்த சில காரணங்களால வந்து என்ன செய்யுது அப்படின்னு சொன்னா, சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்கள் வந்து தோல்வி அடையுது. விளங்கி நான் சொல்றது, முகாமைத்துவத்தில் உள்ள பலவீனம் காணப்படுறது, புதிய தொழில்நுட்ப அறிவு வந்து குறைவாக காணப்படுறது, முயற்சியாண்மை திறன் தொடர்பாக போதிய அறிவில்லாமைகிறது. இப்படியான பல காரணங்களால என்ன செய்யப்படுது அப்படின்னு சொன்னா, சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள் வந்து தோல்வி அடையுது. தோல்வி அடையுது. இதெல்லாம் நான் சொல்றது ரைட். 5வது கேள்வி கிளியரா? ரைட். வெரி குட். சரியா? அடுத்ததாக 6வது கொஸ்டின். 6வதுல என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, சிற்றளவு வணிகங்களின் தோல்விக்குரிய சில காரணங்கள் வந்து கீழே தரப்பட்டுள்ளது. சிற்றளவு வணிகங்களோட தோல்விக்குரிய காரணங்கள் தரப்பட்டுள்ளது. அப்ப என்ன கேட்கிறான்? இப்ப ஏபிசி ஏ டு எச் வரை வந்து என்ன செஞ்சுக்கிறான்? காரணங்களை வந்து தந்திக்கிறான். சரியா? ஏ டு எச் வரை. அப்ப என்ன கேள்வி கேட்கிறான் அப்படின்னு சொன்னா, மேலே தரப்பட்டவற்றுள் சிறிய முயற்சியாளர்களால் கட்டுப்படுத்தக்கூடிய காரணி என்ன கேட்கிறான்? சிறிய முயற்சியாளர்களால கட்டுப்படுத்தக்கூடிய காரணியை தான் கேட்கிறான். உனக்கு விளங்குற சொல்றது? சிறிய முயற்சியாளர்களால எந்தெந்த காரணிகளை கட்டுப்படுத்தலும் விளங்கினா அதைத்தான் வந்து என்ன செய்யறான்? கேள்வியில கேட்கிறான். சரி, அவங்களால கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் இல்லை. இப்ப நாங்க பார்க்க போறோம். முதலாவது விஷயம் என்னன்னு சொன்னா, உயர்வான போட்டி நிலைமை உண்டு ஒரு சந்தையில வந்து காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, அதாவது பொட்டில் உற்பத்தி ஒரு 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 நிறுவனம் வந்து ஒரு பொட்டில் உற்பத்தியை செய்யுது. விளங்கினா சொல்றது, தண்ணி போத்தல் உற்பத்தியை வந்து செய்யுது. அவ வாட்டர் பொட்டில் உற்பத்தியை செய்யற டைம்ல அந்த அதே உற்பத்தியை வந்து பல நிறுவனங்கள் அப்படின்னு சொன்னா, ஏ நிறுவனம் உற்பத்தி செய்யுதுன்னா பி நிறுவனம், சி நிறுவனம், இ நிறுவனம் அப்படின்னு சொல்லிட்டு பல நிறுவனங்கள் வந்து அதே உற்பத்தியை வந்து செய்யறதின் மூலமா போட்டித்தன்மை அதிகரிக்குமா இல்லையா?
அதிகரிக்கும். அதிகரிக்கும். அப்படியாக அதிகரிக்கிற அந்த போட்டித்தன்மையை ஒரு முயற்சியாளர் கட்டுப்படுத்த இயலுமா? இயலுமா? இயலாது சார். இயலாது. இந்த போட்டி நிலைமை அப்படின்னு சொல்றது அது ஒட்டோவாவே வந்து அவங்களோட அந்த உற்பத்தியின் அடிப்படையில அவங்களோட பொருட்கள் சேவைகளின் அடிப்படையில என்ன சொல்றது அந்த சந்தையிட நிலைமையின் அடிப்படையில அது உருவாகுது. அதை வந்து என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா முயற்சியாளர்களால என்ன செய்யலாது கட்டுப்படுத்த முடியாது. இது கிளியரா? சரி. அதே மாதிரி பி சொல்றான் என்னன்னு சொன்னா கணக்குகள் சரியாக பேணப்படுவதில்லை. அப்போ ஒரு நிறுவனத்துல ஒரு வரவாயிக்கலாம், செலவாயிக்கலாம், லாபமாயிக்கலாம், நட்டமாயிக்கலாம், விற்பனை ஆயிக்கலாம். விளங்கி நான் சொல்றது இப்படி கடன் இதாயிக்கலாம். இப்படியான பல விடயங்கள் இருக்குது தானே. இந்த மாதிரியான கணக்குகளை வந்து சரியாக பேணப்படுறது இல்லை அப்படின்னு சொன்னா ஒரு முயற்சியாளர் சரியான முறையில் அதை பிளான் பண்ணி அதெல்லாம் என்ன சொல்றது கணக்கு வைத்துல வந்து அக்கவுண்டரா ஒரு ஆளை போட்டு இல்லைங்கன்னா அவரை வந்து சரியான முறையில ஒரு என்னது திருத்தி அவருக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விளக்கம் ஒன்று கொடுத்து இப்படி இப்படி இந்த டைம்ல வந்து ஒரு அந்த அந்த விடயங்கள் அதாவது விற்பனை ஒன்று நடைபெற்றுச்சுன்னா அந்த டைம்ல வந்து செய்யணும் விலைக்கு நான் சொல்றது அப்ப அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சு கொடுத்தா அதை வந்து கட்டுப்படுத்த இயலுமா இல்லாதா? கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்த இயலும். விலைக்கு நான் சொல்றது அப்ப கணக்குகளை சரியாக பேணப்படுவதில்லை அப்படின்னு சொன்னா முயற்சியாளர்களால அதை என்ன செய்யலும் கட்டுப்படுத்த இயலும். விளங்கினா அப்ப கட்டுப்படுத்தக்கூடிய காரணிகள் தானே கேட்கிறான். அப்ப பி வந்து ஆன்சரா வருமா வராதா? வரும். வரும். அப்ப பி வந்து வரப்போகும். அதே மாதிரி வந்து உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து போதிய அளவு இன்மை. உட்கட்டமைப்பு வசதிகள் போதிய அளவு இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா அதை கட்டுப்படுத்த இயலுமா? இயலாது. இயலாது. விளங்கினா சொல்றது அதுவும் வந்து வராது. அதே மாதிரி சரியான ஊழியர்கள் ஆட்சேர்ப்பு செய்யப்படாமை கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்தலாம். எப்படி? அதாவது சரியான ஊழியர்களை ஆட்சேர்ப்பு செய்யப்படாம இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு மனிதவள முகாமையாளர் உண்டு போட்டு அவருக்கு வந்து எப்படியான ஊழியர்களை வந்து நாங்க சேர்த்துக் கொள்றது. அப்ப அந்த அந்த உற்பத்திக்கு வந்து தேவையான ஊழியர்கள் என்ன அந்த உற்பத்தியோட சம்பந்தப்பட்ட அறிவு அதிகமாக இருக்கிற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கூட இருக்கிற ஊழியர்களை வந்து சரியான முறையில் எடுத்துக்கொள்றது. விளங்கினா குவாலிபிகேஷன் கூடிய ஊழியர்களை வந்து ஆட்சேர்ப்பு செய்யறது. அப்ப இப்படியாக அந்த ஒரு முயற்சியாளரால என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா அந்த விடயங்களை வந்து சேஞ்ச் பண்ணிக்கொள்ள இயலும் கட்டுப்படுத்திக் கொள்ள இயலும். விளங்கினா சொல்றது அப்ப இந்த சரியான ஊழியர்களை வந்து சேர்ப்பு செய்யப்படாம இருந்துச்சுன்னு சொன்னா அதை நாங்க செய்யலாம். அப்ப கட்டுப்படுத்தே இயலும். அப்ப பியும் டியும் வரப்போகுது. அதே மாதிரி புதிய உற்பத்தி பொருட்கள் மீது குவிமயப்படுத்தாமை வருமா வராதா? கட்டுப்படுத்த இயலுமா இல்லாதா? புதிய உற்பத்தி விலை என்ன சொல்றது அப்ப புதிய உற்பத்தி பொருட்கள் மீது வந்து நாங்க என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா எங்கட ஐடியாக்களை விளங்கி நான் சொல்றது எங்கட அந்த உற்பத்தி பொருட்கள்ல வந்து நாங்க உற்பத்தி செய்யறதுக்காக நாங்க முன் வரலாம். எங்களுக்கு இயலும். அப்ப குவிமையப்படுத்தப்படாட்டி குவிமையப்படுத்த இயலும். எங்களுக்கு முயற்சியாளர்களால கட்டுப்படுத்த இயலும். அப்ப ஈயும் வந்து எங்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு காரணி முயற்சியாளரால. அதே மாதிரி கைத்தொழில் மாற்றமடைகின்ற உற்பத்தி தொழில்நுட்பம் கைத்தொழிலில் மாற்றமடைகின்ற உற்பத்தி தொழில்நுட்பத்தை கட்டுப்படுத்த இயலுமா? கட்டுப்படுத்தலாம். கட்டுப்படுத்தலாம். எப்படி கட்டுப்படுத்த போறீங்க? கைத்தொழிலில் மாற்றமடைகின்ற உற்பத்தி தொழில்நுட்பத்தை வந்து எப்படி கட்டுப்படுத்துவீங்க? மாற்றம் அடைஞ்சிச்சுன்னு சொன்னா அது ஒட்டோவா மாற்றம் அடையுது. அதை வந்து எப்படி நீங்க கட்டுப்படுத்துவீங்க? உற்பத்தி தொழில்நுட்பம் மாற்றம் அடைஞ்சா கட்டுப்படுத்த இயலுமா? முயற்சியாளர்களால் அதை கட்டுப்படுத்த இயலுமா? இயலாது. விளங்கி நான் சொல்றது உற்பத்தி கைத்தொழில் மாற்றமடைகின்ற உற்பத்தி தொழில்நுட்பம் மாற்றம் அடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் மாற்றமடைகின்ற உற்பத்தி தொழில்நுட்பம் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா அதை வந்து எங்களால கட்டுப்படுத்தல. அதாவது வந்து அவங்களோட அந்த தொழில்நுட்ப அறிவுகள் அதிகரிக்கிறதுனா அது ஓட்டோவா வந்து என்ன செய்யுது மாற்றம் அடையுது. விளங்கி நான் சொல்றது ரைட். அப்ப அதை வந்து முயற்சியாளரால என்ன செய்யலாது அப்படின்னு சொன்னா கட்டுப்படுத்த இயலாது. அதே மாதிரி வணிகத்தின் செயற்திறன் பகுப்பாய்வு செய்யாமை கட்டுப்படுத்த இயலுமா இல்லாதா? கட்டுப்படுத்தலாம். முயற்சியாளரால் அதை வந்து பகுப்பாய்வு செய்ய இயலுமா இல்லாதா? பகுப்பாய்வு செய்ய முடியும். அப்ப ஜியும் வந்து வரப்போகுது ஆன்சர். அதே மாதிரி எச் வரும் அரசாங்க வரிச்சலுகை குறைவடைதல் வராது.
வேலை என்ன சொல்றது அரசாங்கத்தின வரி சலுகை வந்து குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா நாங்க போயிட்டு அரசாங்கம் வந்து எனது வரி விலக்கு வந்து எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லி போட்டு கேட்டு அதை வந்து முயற்சியாளரால வரியை வந்து கொடுக்காம கேளுமா வரி சலுகை வந்து குறைவா இருந்துச்சு அப்படின்னு சொன்னா நாங்க வரியை கொடுக்குற வீதம் வந்து என்ன செய்ய போகுது குறைவாய்க்க போகுது சாரி அதிகமாயிக்க போகுது இல்லைங்கண்ணா அப்ப வரி சலுகை குறைவடைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னா எங்கட செலவும் வந்து அதிகரிக்க போகுது அதை ஏற்றுக்கொள்றீங்களா ஓ சார். ஓ அப்ப அதை வந்து எங்களால அந்த ஒரு முயற்சியாளரால வந்து கட்டுப்படுத்த இயலுமா இயலாது. இயலாது சோ இது வந்து எச்சும் வந்து வராது அப்ப என்ன ஆன்சர் வரும் பி டி இ எச் ஜி பி டி இ ஜி அஞ்சாவது ஆன்சர். ஐந்தாவது ஆன்சர் சரியோ மிக சரியான ஆன்சர் ஐந்தாவது ஆன்சர் சரி ஆறாவதுக்கு ஐந்தாவது ஆன்சர் ரைட் ஏழாவது கேள்வி என்னன்னு சொன்னா இலங்கை சிறிய அளவிலான வணிகங்களுக்கு ஆஹ் ரைட் இலங்கை சிறிய அளவிலான வணிகங்களுக்கு அரசாங்கத்தினால் வழங்கப்படுகின்ற நிதி சாராத ஊக்குவிப்புகள் 4 என்ன சொல்றது என்னது ஆலோசனை சேவைகளை வழங்குறது தொழில்நுட்ப வசதிகளை வழங்குறது அதே மாதிரி வந்து என்ன உட்கட்டமைப்பு வசதிகள் சந்தைப்படுத்தல் வசதிகளை வழங்குறது என்ன சொல்றது நிதி வசதிகளை வந்து நிதி சாராத ஊக்குவிப்பு தானே என்ன சொல்றது இதெல்லாம் வந்து நிதி சாராத ஊக்குவிப்புகள் அப்ப இலங்கை சிறிய அளவிலான வணிகங்களுக்கு அரசாங்கத்தால் வழங்கப்பட்ட நிதி ஊக்குவிப்புகளும் காணப்படுது நிதி சாராத ஊக்குவிப்புகளும் காணப்படுது அப்படின்னு சொன்னா நிதி சாராத ஊக்குவிப்புகள்ல வந்து கேள்வியில கேட்டினான் ஆலோசனை சேவை வசதிகள் தொழில்நுட்ப வசதி உட்கட்டமைப்பு வசதி சந்தைப்படுத்தல் வசதி அப்ப நிதி ஊக்குவிப்புகளை சொல்லுங்க பாப்போம் என்னென்ன வரும் நிதி ஊக்குவிப்புகளை சொல்லுங்க பாப்போம் வெகுமதிகள் ஊக்குவிப்பு கொடுப்பனவுகள். வெரி குட் வேற வீடமைப்பு கடன்கள் ஓ இல்லையா ஓ கடன். கடன்களை சொல்லிடும் சரியா அப்ப இதெல்லாம் வந்து என்ன சொன்னா நிதி ஊக்குவிப்பு அப்ப இதுல என்ன கேட்டுக்கிறான் நிதி சாராத ஊக்குவிப்பு ஆலோசனை சேவை வசதி தொழில்நுட்ப வசதி உட்கட்டமைப்பு வசதி சந்தைப்படுத்தல் வசதி ரைட் அடுத்த கொஸ்டின் சொன்னால் சரி எட்டாவது கொஸ்டின் ஊழியர்களை ஊக்குவிக்க பயன்படுத்தக்கூடிய சில முறைகள் தரப்பட்டுள்ளன ஊழியர்களை ஊக்குவிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய சில முறைகள் தரப்பட்டுள்ளன எனது வீடமைப்பு கடன்கள் ஊழியர் பயிற்சி அதிகார பன்முகப்படுத்தல் ஊழியர் காப்புறுதி ரைட் அதே மாதிரி வந்து உற்பத்திக்கான இப்படின்னு சொல்லி போட்டு A to H வரை உங்களுக்கு வந்து ஊழியர்களை ஊக்குவிக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய முறைகள் வந்து தரப்பட்டுள்ளது அப்ப இதுல என்ன கேட்கிறான் அப்படின்னு சொன்னா நிதி சார்ந்த ஊக்குவிப்புகளை மட்டும் உள்ளடக்கிய தொகுதி என்ன சொல்றது ஊழியர்களை ஊக்குவிக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுகின்றதுல வந்து நிதி சார்ந்த ஊக்குவிப்புகளை மட்டும் வந்து என்ன செய்யறான் கேள்வியில கேட்கிறான் அப்ப வீடமைப்பு கடன்கள் வந்து நிதி சார்ந்த ஊக்குவிப்பா நிதி சாராத ஊக்குவிப்பா நிதி சார்ந்த ஊக்குவிப்பு ஊழியர் பயிற்சி அப்படின்றது நிதி சாராதது அப்ப பிஏ வந்து ஆன்சரா எடுக்க இயலாது அதே மாதிரி அதிகார பன்முகப்படுத்தல் நிதி சாராதது அப்ப இதுவும் வந்து ஆன்சரா எடுக்க இயலாது அதே மாதிரி ஊழியர் காப்புறுதி நிதி சார்ந்ததா காப்புறுதி நிதி சார்ந்தது என்ன சொல்றது ஊழியர் காப்புறுதி அப்படின்றது நிதி சார்ந்த ஊக்குவிப்பு அதே மாதிரி உற்பத்திக்கான தூண்டுதல் அளிப்பு நிதி சார்ந்தது அதே மாதிரி அங்கீகார கடிதம் நிதி சாரா அதே மாதிரி பிள்ளைகளுக்கான புலமை பரிசில் நிதி சார்ந்த வெரி குட் அதே மாதிரி வருகைக்கான தூண்டுதல் அளிப்பு நிதி சார்ந்தது சரியோ அப்ப ஏ வரும் டி வரும் இ வரும் அதே மாதிரி ஜி வரும் H வரும் அப்ப எத்தனை ஆன்சர் மூன்றாவது ஆன்சர் ADEGH சரியோ மூன்றாவது ஆன்சர் சரி மிக சரியான ஆன்சர் மூன்றாவது ரைட் 9வது கேள்வியை நாங்க பார்க்க போறோம் என்னன்னு சொன்னால்
சிறிய நடுத்தரளவு கைத்தொழிலாளர்களுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக அரச ஈட்டு முதலீட்டு வங்கியும் அதே மாதிரி கைத்தொழில் அபிவிருத்தி சபையும் இணைந்து செயற்படுற கடன் திட்டத்தை நாங்க என்னன்னு சொல்லுவோம்? சிறிய கடன் திட்டம். வெரி குட், வெரி குட். என்ன கடன் திட்டம்? சிறிய கடன் திட்டம். சிறிய என்ன சொல்றது? சிறிய கடன் திட்டம். சிறிய நடுத்தரளவு கைத்தொழிலுக்கு நிதி உதவி வழங்குவதற்காக அரச ஈட்டு முதலீட்டு வங்கியும் கைத்தொழில் அபிவிருத்தி சபையும் இணைந்து செயற்படுத்துற கடன் திட்டம் என்னண்டா சிறிய கடன் திட்டம் அப்படின்னு சொல்றது. சரியோ? 10வது கேள்வியா போட்டிக்கிறேன் என்னண்டா, இலங்கையின் சிறிய அளவிலான வணிகங்களை வலுவூட்டுறதுக்கான சேவைகளை வழங்கும் நிறுவனங்களில் உள்ள ரைட் கொஞ்சிருங்க. ஐடிபி இதுல போட்டுங்க. IDB. சரியா? IDB. அப்ப இலங்கை சிறிய அளவிலான வணிகங்களை வலுவூட்டுவதற்கான சேவைகளை வழங்கும் நிறுவனங்களுள் ஐடிபி என்ற சுருக்க பெயரினால் கூறும் நிறுவனம் எது? அத சொல்லுங்க பாப்போம். ஏற்றுமதி அபிவிருத்தி சபை. இல்ல, ஐடிபின்னு சொன்னா ஏற்றுமதி அபிவிருத்தி சபை ஐடிபின்னு சொல்றது. ஐ ஐடிபின்னு சொன்னா ஏற்றுமதி அபிவிருத்தி சபையா அல்லது கைத்தொழில் அபிவிருத்தி சபையா? கைத்தொழில் அபிவிருத்தி. அப்ப ஏற்றுமதி அபிவிருத்தி சபைக்கு என்ன சொல்றது? ஏற்றுமதி அபிவிருத்தி சபைக்கு என்ன சொல்றது? இடிபி அப்படின்னு சொல்றது. விளங்கினா இல்ல? ஓ சார். இடிபி அப்படின்னு சொல்றது. ஏற்றுமதி அபிவிருத்தி சபைக்கு என்ன சொல்றது? இடிபி அப்படின்னு சொல்றது. அப்ப ஐடிபின்னா என்ன? கைத்தொழில் அபிவிருத்தி சபை. கைத்தொழில் அபிவிருத்தி சபை. என்ன சொல்றது? அதே மாதிரி SLBDC என சுருக்க பெயரால குறிப்பிடப்படுவது எந்த நிறுவனம்? SLBDC என சுருக்க பெயரால குறிப்பிடப்படுவது ஸ்ரீ இலங்கை வணிக அபிவிருத்தி நிலையம். இலங்கை வணிக அபிவிருத்தி நிலையம். சரியோ? நோட் பண்ணிக்கோங்க. SLBDC அப்படின்னு சொன்னால் இலங்கை வணிக அபிவிருத்தி நிலையம். சரியா? இதோட உங்களோட பார்ட் 1 கொஸ்டின் எல்லாம் முடியுது. சரி, அப்ப இலங்கையின் சிறிய அளவிலான வணிகங்களை வலுவூட்டுவதற்கான சேவை வழங்கும் நிறுவனங்கள் ஐடிபி என்ற சுருக்க பெயரால் குறிப்பிடப்படுவது கைத்தொழில் அபிவிருத்தி. சரியா? கைத்தொழில் அபிவிருத்தி சபை. என்ன சொல்றது? ஏற்றுமதி அபிவிருத்தி சபைன்னு சொன்னால் இடிபி அப்படின்னு சொல்றது. சரியா? என்ற பெயரினால் கூறும் நிறுவனம் கைத்தொழில் அபிவிருத்தி சபை ஆவதுடன் SLBDC என சுருக்க பெயரினால் குறிப்பிடப்படுவது இலங்கை. சரி, இலங்கை வணிக அபிவிருத்தி நிலையம். சரியா? இதையும் நோட் பண்ணிக்கோங்க. ரைட். அடுத்ததாக பார்ட் 2 கேள்விக்கு போறதுக்கு முந்தி ஒரு 10 நிமிஷம் சின்ன ஓஃப் ஒன்று எடுத்துக்கொள்வோம். டீ ஒன்று குடிச்சிட்டு குயிக்கா வாங்க. மீட்டிங்ல இருந்து லெஃப்ட் ஆகணும். அப்படியே மீட்டிங்ல இருங்க. சரியா? 10 நிமிஷத்துக்கு போறோம். நான் ஸ்டார்ட் பண்ணுவேன்.
ரைட். வாய்ஸ் கிளியரா? வாய்ஸ் கிளியர்னு ஒருக்கா சொல்லுங்க. ஓ சார். ரைட். சரி, அப்ப நாங்க வந்து பார்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுவோம். ரைட். முதலாவது கேள்வியா போட்டிக்கிறேன் என்னன்னு சொன்னா, இலங்கையில சிறிய நடுத்தர அமைப்புகள் தற்போது முகம் கொடுக்கும் சவால்கள் 4 தருக. விலை என்ன சொல்றது? அப்ப இலங்கையில வந்து இந்த எஸ்எம்இ வந்து சிறிய மற்றும் நடுத்தர அளவு வணிகங்களான அமைப்பு வந்து முகம் கொடுக்கிற சவால்கள் 4 என்னன்னு சொன்னா, நிதி நெருக்கடி காணப்படுறது, பலவீனமான முகாமை காணப்படுறது, முயற்சியாண்மைன்ற திறன் வந்து குறைவாக காணப்படுறது, அதே மாதிரி உட்கட்டமைப்பு வசதிகள் போதாம இருக்கிறது, அதே மாதிரி தொழில்நுட்ப பாவனை குறைவு. அப்ப இதை நாங்க இன்னொரு கேள்வியின் மூலமா கேட்கிறோமா இல்லாதா, இலங்கையின் சிறிய நடுத்தர அளவு அமைப்புகள்ட ஆஹ், தோல்விக்கு காரணமாக அமைகிற காரணிகள் என்று சொல்லி போட்டு இதை சொல்ல இயலுமா இல்லாதா? இயலுமா இல்லாதா? ஏழும். இதெல்லாம் என்ன சொல்றது? அதைத்தான் நாங்க என்ன செய்றோம் அப்படின்னு சொன்னா, இப்படியான ஒரு கேள்வியில கேட்கிறோம். இலங்கையின் சிறிய நடுத்தரளவு அமைப்புகள் தற்போது முகம் கொடுக்கிற சவால்கள் 4. எனது நிதி நெருக்கடி, பலவீனமான முகாமை, முயற்சியாண்மை திறன் வந்து குறைவாக காணப்படுறது, உட்கட்டமைப்பு வசதிகள் போதாமை இருக்கிறது. அப்ப இப்படியான நிதி நெருக்கடி காணப்பட்டதின் மூலமா என்ன செய்யுது? சிறிய நடுத்தரளவு அமைப்புகள் வந்து தோல்வியின் பாதையில வந்து செல்லுது. அப்படின்னு சொன்னா வந்து என்னன்னா, வெற்றி அடையிற நிலைமை வந்து குறைவாக காணப்படும். என்ன சொன்னா, நிதி இல்லாம இருக்கிற டைம்ல எங்களுக்கு வந்து மூலதனம் ஒன்று இடையலாது. மூலதனம் இடல் அப்படின்னு சொன்னா வந்து எங்களுக்கு வந்து விற்பனை செயற்பாடுகள்ல, வணிக செயற்பாடுகள கொண்டு செல்றதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். பலவீனமான முகாமை காணப்படுறதின் மூலமா, அந்த முகாமைத்துவ அ திறன்கள் வந்து குறைவாக ஈகிறதின் மூலமா, விளங்கி நான் சொல்றது, இப்ப விற்பனை நடவடிக்கை சரியான முறையில செய்ய இயலாது. விளங்கி நான் சொல்றது, அதே மாரி வந்து கஸ்டமர சரியான முறையில வந்து கவனித்துக் கொள்ள இயலாம இருக்கிறதுன்னு சொல்லலாம். விற்பனை குறைவடைந்து நட்டம் ஏற்படக்கூடிய நிலைமை காணப்படும். அப்ப நட்டம் அடையக்கூடிய நிலைமை காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, நிறைய சிறிய நடுத்தர அளவு அமைப்புகள் வந்து வெற்றி அடையுமா? தோல்வி அடையுமா? வெற்றி அடையுமா? தோல்வி அடையுமா? நட்டம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா வெற்றியா? தோல்வியா? தோல்வி சார். தோல்வி. அதான் நான் சொல்றது. அப்ப இதுல வந்து நீங்க என்ன செய்யணும்? தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அப்ப நிதி நெருக்கடி காணப்பட்டது, பலவீனமான முகாமை காணப்பட்டது, முயற்சியாண்மை என்ற திறன் வந்து குறைவாக காணப்பட்டது, உட்கட்டமைப்பு வசதிகள் வந்து போதாமைகிறது, சரியோ? தொழில்நுட்ப பாவனை வந்து குறைவாக காணப்பட்டது. புதிய தொழில்நுட்பங்களோட பாவனை வந்து குறைவாக காணப்பட்டது. இப்படியாக வந்து இந்த காரணங்களால என்ன செய்யுது? இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னா, இந்த நாங்க 2 முறையில சொல்லியலும். சிறிய நடுத்தர அமைப்புகள் தற்போது முகம் கொடுக்கிற சவால்கள்னு சொல்லிலும், அல்லது சிறிய நடுத்தர அமைப்புகள் வந்து தோல்வி அடையறதுக்கான காரணிகளும் எங்களுக்கு சொல்ல இயலும். சரியா? அடுத்ததாக 2வது கேள்வியா போட்டிக்கிறேன். இலங்கை சிறிய நடுத்தர வணிகங்களோட மேம்பாட்டிற்காக அரசாங்கத்தினால வழங்கப்பட்ட நிதி சாராத ஊக்குவிப்புகள். சரிங்களா? இதுவும் வந்து கேள்வியில பார்த்தது தான் நாங்க. தொழில்நுட்ப வசதி, ஆலோசனை சேவை, சந்தை வாய்ப்பு வசதி, சிறந்த சாதனையாளர்களுக்காக வந்து விருதுகள வழங்குறது. அப்ப நிதி ஊக்குவிப்புகள சொல்லுங்க பாப்போம். நிதி ஊக்குவிப்புகள். அப்ப இப்படி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறான் என்னன்னு சொன்னா, நிதி வசதிகள வழங்குற நிறுவனங்கள் எது? அப்படின்னு கேட்டா, என்னென்ன நிறுவனங்கள் நிதி வசதிகள வழங்கும்? சனச கடன் திட்டம், கூட்டுறவு கிராமிய வங்கி கடன், ம். சமுர்த்தி, தேசிய அபிவிருத்தி வங்கி, தேசிய முயற்சியாண்மை அபிவிருத்தி சபை, வேற என்ன சொல்றது? கைத்தொழில் க இலங்கை சிறிய நடுத்தர அளவு கைத்தொழில் சபை. இதெல்லாம் வந்து என்ன செய்யுது? நிதி வசதிகள வழங்குது. விளங்கி என்ன சொல்றது? அதே மாரி வந்து ஆலோசனை சேவைகள வழங்குற நிறுவனங்கள். ஆலோசனை சேவைகள வழங்குற நிறுவனங்கள்.
இதெல்லாம் வேற வேறையா படிக்கலையா? ஆலோசனை சேவை வழங்குறது, நிதி வசதிகளை வழங்குறது, தொழில்நுட்ப அறிவுனை வழங்குறது, இதுக்கான நிறுவனங்கள். இப்ப திடீர்னு கேட்டான் அப்படின்னு சொன்னா என்ன செய்ய போறீங்க? ஆலோசனை சேவை வழங்குற நிறுவனங்கள், கைத்தொழில் அபிவிருத்தி சபை, கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனம், இலங்கை கட்டளைகள் நிறுவனம், ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, விளங்கினா? எல்லாத்தையும் தெளிவா நோட் பண்ணி கொள்ளும். சரியா? அப்ப இதுல என்ன கேட்டுக்கிறான்? அரசாங்கத்தினால வாங்கின நிதிசாரா ஊக்குவிப்பு, தொழில்நுட்ப வசதி, ஆலோசனை சேவை, சந்தை வாய்ப்பு வசதி, சிறந்த சாதனையாளர்களுக்கு விருதுகளை வழங்குறது. சரியோ? இதெல்லாம் இலங்கையில சிறிய நடுத்தர அளவு வணிகங்களோட மேம்பாட்டுக்காக அரசாங்கத்தினால வழங்கப்பட்ட நிதி சாராத ஊக்குவிப்பு. அதே மாதிரி அடுத்த கேள்வி, 3வது கேள்வியா போட்டுக்கிறேன்னு சொன்னா, சிறிய நடுத்தர அளவு வணிகங்களை வரையறை செய்வதில அளவுசார் காரணி எனப்படுவது யாது? அப்ப அளவுசார் அதுக்கான உதாரணங்களையும் கேட்டுக்கிறான். அப்ப அளவுசார் காரணி அப்படின்னு சொன்னால் எண்ணிக்கையின் அடிப்படையில கணிக்கக்கூடிய காரணிகளை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? என்னன்னு சொல்லுவோம்? எண்ணிக்கையின் அடிப்படையில கணிக்கக்கூடிய காரணிகளை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்? அளவுசார் காரணி. அளவுசார் காரணி. சரியோ? அப்ப அதுக்கான காரணங்கள் மூலதனத்தின் மூலதனம் பயன்படுத்துற அளவு, பயன்படுத்துகின்ற வளவு, அதே மாதிரி என்னது பளு, விளங்கி நான் சொல்றது, மூலதனத்தின் அளவு, பயன்படுத்துகின்ற பளு, வருடாந்த புரள்வு, விளங்கி நான் சொல்றது, அதே மாதிரி ஊழியர்களுடைய எண்ணிக்கை, இதெல்லாம் என்னன்னு சொன்னா எண்ணிக்கையின் அடிப்படையில கணிப்பிடலுமா இல்லதா? மூலதனத்தை எவ்வளவு பயன்படுத்துகிறான் மூலதனம், பயன்படுத்தப்படுகின்ற பளு எவ்வளவு இருக்குது, வருடாந்த புரள்வு எவ்வளவு நடந்துக்குது, ஊழியர்கள் எண்ணிக்கை, இதெல்லாம் எண்ணிக்கையின் அடிப்படையில கணிக்கக்கூடிய காரணிகள். இல்லைங்க நான் சொல்றது. அதைத்தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம்டா, அளவுசார் காரணி. இல்லைங்க நான் சொல்றது. சிறிய நடுத்தர அளவு வணிகங்களை வரையறுக்கிற டைம்ல அளவுசார் காரணி அப்படின்னு சொன்னா என்ன? எண்ணிக்கையின் அடிப்படையில கணிக்கக்கூடிய காரணி. அதான் நாங்க என்ன சொல்லுவோம், இந்த மூலதனத்தின் அளவு, பயன்படுத்தப்படுகின்ற பளு எவ்வளோ, எத்தனை வோல்டேஜ், வருடாந்த புரள்வு எவ்வளோ, அதே மாதிரி என்னது ஊழியர்கள் எண்ணிக்கை, எத்தனை பேர் ஊழியர்கள் பயன்படுத்துறாங்க அந்த நிறுவனத்துல. விளங்கி நான் சொல்றது. இப்படியாக எண்ணிக்கையின் அடிப்படையில கணிக்கக்கூடிய காரணிகளை தான் நாங்க என்னன்னு சொல்லுவோம் என்றால் அளவு ரீதியான காரணி. சரியோ? ரைட். இது கிளியரா? 3வது கேள்வி கிளியரா? ஆம் சார். ரைட். அடுத்ததாக, இதெல்லாம் சின்ன பாடம் தான், அதான் நான் குயிக்கா போறேன். சரியா? அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் 18 யூனிட்ல இப்பதான் 6வது யூனிட் பாக்குறோம். இன்னும் 12 யூனிட் நாங்க பார்க்க இருக்குது. சோ குயிக்கா போக வேண்டிய கட்டாய பாட்டுல இருக்கிறோம். சரி, அப்ப 4வது கேள்வி என்று சொன்னால், இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தால சிறிய நடுத்தர வணிகங்களுக்கு வழங்கப்படும் நிறுவனங்களுக்கு, சிறிய நடுத்தர நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் 4. இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தால, என்ன சொல்றது? அப்ப இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தால வழங்கப்பட்ட நிறுவனம் என்னன்னு சொன்னா, தர நியமங்களை வழங்குறது, ஆய்வுக்கூட வசதிகளை வழங்குறது, அதே மாதிரி நூலக வசதிகளை வழங்குறது, என்ன சொல்றது, அதே மாதிரி முறைமைகளை சான்றுபடுத்துற சேவை, சரி, தகவல் சேவைகளை வழங்குறது. இப்படியான வழங்கப்பட்ட சேவைகள் எதால வழங்கப்படுது அப்படின்னு சொன்னா இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தால். அப்ப இலங்கை தரக்கட்டளை நிறுவனத்தால சிறிய நடுத்தரளவு நிறுவனங்களுக்கு வழங்கப்படும் சேவைகள் 4 குறிப்பிடுங்க அப்படின்னு சொல்லி போட்டு உங்கள்ட்ட கேள்வி ஒன்று வினாவினாங்க அப்படின்னு சொன்னா என்ன குறிப்பிடுவீங்க? தர நியமங்கள் வழங்குறது, ஆய்வுக்கூட வசதி, நூலக வசதிகள், முறைமைகளை சான்றுபடுத்துற சேவைகள், தகவல் சேவை. சேவைகளை வழங்குது. வெரி குட். சரியோ? ரைட். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா, சிறிய நடுத்தரளவு வணிகங்களோட பண்பு. அப்ப சிறிய நடுத்தர அளவு வணிகங்களோட பண்பு பேசிக்கா நீங்க ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். சரியா? என்னது? குறைவான மூலதனத்தின பயன்பாடு, என்னது, ஆரம்பிக்கிறது இலகுவாக இருக்கிறது. அதே மாதிரி என்னது, நவீன தொழில்நுட்பத்தின் பாவனை குறைவாக காணப்படுறது. விலை என்ன சொல்றது, உரிமையாளரே முகாமையாளராக காணப்படுறது. பெரும்பாலும் சந்தை உள்நாட்டு சந்தையாக காணப்படுறது. தன்னிடமுள்ள தகவல்களை மாத்திரம் அடிப்படையாக கொண்டு தீர்மானம் எடுப்பாங்க. குடும்பத்தின் உழைப்பு கூடுதலாக காணப்படும். குறைந்த ஊழியர்கள் எண்ணிக்கை காணப்படுவாங்க. அது வேற என்ன சொல்றது, அதே மாதிரி ஆரம்பிக்கிறது இலகு. பாரிய சட்ட கட்டுப்பாடுகள் இல்ல. பாரிய வணிகங்களை ஈடுபட முடியாத வணிக முயற்சிகள்ல ஈடுபடக்கூடியதாக இருக்கிறது. பெரிய வணிகங்கள் ஈடுபட முடியாத சின்ன சின்ன வணிக முயற்சிகள்ல ஈடுபடக்கூடியதாக இருக்கிறது. என்ன சொல்றது. அப்ப இதெல்லாம் என்னன்னு சொன்னா அந்த சிறிய நடுத்தரளவு வணிகங்களோட பண்பு. சிறிய நடுத்தரளவு வணிகங்களோட பண்பு. சரியோ? அதை நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும்.
சரியா? அதே மாதிரி 6வது கேள்வியா போட்டிக்கிறேன். சிறிய நடுத்தர வணிகங்களுக்கு ஊக்குவிப்புகளை வழங்குற அரச நிறுவனங்கள். என்னென்ன நிறுவனங்கள்? அரச நிறுவனங்கள். கைத்தொழில் அபிவிருத்தி சபை, ஏற்றுமதி அபிவிருத்தி சபை, வெரி குட். கைத்தொழில் அபிவிருத்தி சபை. என்ன சொல்றது? கைத்தொழில் அபிவிருத்தி சபை. அதே மாதிரி கைத்தொழில் தொழில்நுட்ப நிறுவனம். ஐடிபின்னா என்னன்னு சொல்லி தந்தேன். ஏற்றுமதி ஏற்றுமதி அபிவிருத்தி சபை. ரைட். ஏற்றுமதி அபிவிருத்தி சபை. அதே மாதிரி என்னது? குடிசன புள்ளி விவர திணைக்களம். அதே மாதிரி கிராமிய கைத்தொழில் அபிவிருத்தி சபை. அதே மாதிரி இலங்கை மத்திய வங்கி. சரியோ? இதெல்லாம் என்னன்னு சொன்னா சிறிய நடுத்தர வணிகங்களை ஊக்குவிப்புகளை வழங்குற அரச நிறுவனங்கள் அப்படின்னு சொல்றது. சிறிய நடுத்தர வணிகங்களை ஊக்குவிக்கிற அரச நிறுவனங்கள். தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். சரியா? இதெல்லாம் பார்த்த கொஸ்டின். நான் உங்களுக்கு இதுக்கு முந்தி சொல்லி தந்த விடயம். சரி, 7வது கேள்வியாக கேட்கப்பட்டிருக்கிறது என்னன்னு சொன்னால், சிறிய நடுத்தர வணிகம் ஒன்றினை பாரிய வணிகமாக மாற்றாமல் சிறிய நடுத்தர வணிகமாகவே நடத்தி செல்ல விரும்பும் காரணங்கள். உதாரணமா ஒரு சின்ன நிறுவனம் உண்டிக்குது, விளங்கினா சொல்றது வணிகம் உண்டிக்குது, விளங்கினா ஒரு டீ கடை ஒன்று போட்டிக்கிறான். அதை பெருசா ஒரு ஹோட்டல் ஒன்று மாதிரி, ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ் ஒன்று மாதிரி செய்யாம அதே நிலைமையில அவனுக்கு ஏலும். ஆனா அந்த வருமானம் உண்டிக்குது அதன் மூலம் அப்படி செய்யறதுக்கு. ஆனா அவன் அப்படி அதை பெருசா செய்யாம அதன் அடிப்படையிலே சும்மா நார்மலா டீ கடை ஒன்று மாதிரி, வடை கடை ஒன்று மாதிரி சும்மா செஞ்சு கொண்டு போறதுக்கான காரணம் என்ன? விளங்கினா அவன் ஏன் அப்படி விரும்புறான்? அதுக்கான காரணம் என்ன? அதை நீ சரியா? அப்ப இப்படியாக இப்ப பெரிய வணிகமாக மாற்றாம, அதே சிறிய நடுத்தர அளவு வணிகமாகவே நடத்தி செல்றதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, நடத்தி செல்ல விரும்புறதுக்கான காரணங்கள் செலவு குறைவாக இருக்கிறது. மாற்றங்களுக்கு விரைவாக முகம் கொடுக்க இயலும் அப்படின்றது. அதே மாதிரி என்னது? வாடிக்கையாளரோட நேரடியாக தொடர்பு பேண முடியும். உதாரணமா ஒரு டீ கடை ஒண்ணுல ஒரு வடக்கடை ஒண்ணுல ரோட்டோரத்துல போட்டு வந்திருக்கிறான் அந்த கடை. அதுல நேரடியா அந்த வாடிக்கையாளரோட என்ன செய்யலும் பேசி, அதே மாதிரி அவங்களோட அவங்களோட குறைகள் நிறைகளை தெரிஞ்சு கொண்டு அதுக்கேத்த மாதிரி என்ன செய்யலும், கொஞ்சம் குவாலிட்டியா சாமான்களை கொடுக்குற மாதிரி நாங்க என்ன செய்யலும், செஞ்சு கொள்ள இயலும். அவங்களோட நேரடியா தொடர்பு பேண முடியும். அதே மாதிரி ஊழியர் தொடர்பான பிரச்சனைகள் பிரச்சனை தோன்றுவதை தவிர்க்க இயலும். விளங்கி நான் சொல்றது. இதெல்லாம் என்னன்னு சொன்னா, இந்த சிறிய நடுத்தர வணிகம் ஒன்றுன பாரிய வணிகமாக மாற்றாம சிறிய நடுத்தர அளவு வணிகமாகவே நடாத்தி செல்ல விரும்புறதுக்கான காரணங்கள். செலவு குறைவாக காணப்படுறது, மாற்றங்களுக்கு விரைவாக முகம் கொடுக்க இயலும். விளங்கினா குயிக்கா எங்களுக்கு என்ன செய்யலும், ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுத்தி ஒரு சந்தையில ஒரு பொருட்கள் சேவையில மாத்த இயலும் அப்படின்னா விரைவா என்ன செய்யலும் அப்படின்னு சொன்னா அந்த மாற்றங்களுக்கு முகம் கொடுக்க இயலும். அதே மாதிரி வாடிக்கையாளர் வேற அந்த கடையை மாத்தணும், விளங்கினா சொல்றது இந்த இது மாத்தணும், விளங்கினா சொல்றது இடத்த மாத்தணும், விளங்கினா அதை அதுக்காக டக்குன்னு என்ன செய்யலும், அதை செஞ்சு கொண்டு போயிடும். அதே மாதிரி என்னன்னு சொன்னா வாடிக்கையாளரோட நேரடியாக தொடர்பு பேண முடியும். அதே மாதிரி 4வது விடயம் என்னன்னா, ஊழியர் தொடர்பான பிரச்சனைகள் தோன்றுவதை தவிர்க்க முடியும். இதெல்லாம் என்னன்னு சொன்னா சிறிய நடுத்தர அளவு வணிகங்களை சிறிய நடுத்தர அளவு வணிகமாகவே நடத்தி கொண்டு செல்றதுக்கான காரணம். பெரிய வணிகமாக மாற்றாங்க. சரி, இது கிளியரா? ஓ சார். ரைட். அடுத்த கேள்வி என்னன்னு சொன்னா 8வது கேள்வியா போட்டிக்கிறேன். சிறிய நடுத்தர அளவு வணிகத்தின் வெற்றிக்கு ஊக்குவிப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் செயற்திட்டங்கள் 4. விலை என்ன சொல்றது? லியைசுரு, சுவன, சஹன்யா, சனசகடன் திட்டம். வேற பெரிய நடுத்தர வணிகத்தின் வெற்றிக்கு ஊக்குவிப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்பட்டு வரும் செயற்திட்டங்கள். லியைசுரு உண்டு, சுவன, சஹன்யா, சனச. வேற கூட்டுறவு கிராமிய வங்கிக் கடன், வேற கூட்டுறவு கிராமிய வங்கி கடன், சமுர்த்தி கடன் திட்டம், வெரி குட். சமுர்த்தி. வேற கமநல வங்கி பிரதிநிதி திட்டம், வெரி குட்.
கமநல வங்கி பிரதிநிதி திட்டம். சரியோ, இதெல்லாம் வந்து என்னன்னு சொன்னால் இந்த சிறிய நடுத்தர அளவு வணிகங்களோட வணிகத்தின் வெற்றிக்கு ஊக்குவிப்பதற்காக நடைமுறைப்படுத்தப்படுற செயற்திட்டங்கள். சரியோ, இதையும் வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக நோட் பண்ணிக்கணும். இது பாஸ் பேப்பர்ல வந்த கேள்விகள் தான். சரியா? அதே மாதிரி 6வது கேள்வி பாருங்க. சரியா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சாரி, 9வது கேள்வி. இன்னும் 2 கேள்வி தான் நீக்குது. ரைட். வாய்ஸ் கிளியரா? ஆம் சார். இந்த சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்களோட நிறுவனங்களுக்கு விளங்கி நான் சொல்றது, சிறிய மற்றும் நடுத்தரளவு நிறுவனங்களுக்கு வந்து அல்லது வணிகங்களுக்கு வந்து அரசினால வழங்கப்படுகின்ற நிதி சார்ந்த ஊக்குவிப்பு. அப்ப நிதி சாராத ஊக்குவிப்பு பார்த்தோமா இல்லையா? நிதி சாராத ஊக்குவிப்புகளை சொல்லுங்க பார்ப்போம். நிதி சாராத ஊக்குவிப்புகளை சொல்லுங்க பார்ப்போம். ஆலோசனை சேவை, வேற அபிவிருத்தி திட்டங்கள், உட்கட்டமைப்பு வசதிகள் வழங்குறது, சந்தை வசதிகள் வழங்குறது. ரைட். இல்லைங்களா? 2வது கேள்வியா நாங்க பார்த்தோம். சரி, அப்ப நிதி சார்ந்த ஊக்குவிப்பு என்ன, நிதி சாராத ஊக்குவிப்பு என்னன்னு விளங்கிக்கணும். அப்ப இது வந்து நிதி சார்ந்த ஊக்குவிப்புகளை கேட்கிறோம். என்னது? குறுங்கால நீண்ட கால கடன்களை வழங்குறது, நிதி சார்ந்த கடன்களை வழங்குறது, வரிச்சலுகைகளை வழங்குறது, மீள் நிதியிடல் வசதிகளை வழங்குறது. விளங்கி நான் சொல்றது. அப்ப இதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். அதாவது சிறிய மற்றும் நடுத்தரளவு வணிகங்களுக்கு வந்து அரசினால வழங்கப்படுற நிதி சார்ந்த ஊக்குவிப்பு, அதே மாதிரி நிதி சாராத ஊக்குவிப்பையும் நீங்க என்ன செய்யணும், விளங்கி வச்சுக்கொள்ளணும். சரியா? பாடமாக்கி வச்சுக்கொள்ளணும். அதே மாதிரி 10வது கேள்வியா நான் போட்டிக்கிறேன்னு சொன்னா, பெருமளவிலான சிறிய நடுத்தரளவு அளவிலான வணிகங்கள் மிகவும் குறுகிய காலத்துல தோல்வி அடைகின்றன. அப்ப சிறிய நடுத்தரளவு வணிகங்கள் வந்து தோல்வி அடைகிறதுக்கான காரணங்களை கேட்கிறான். விளங்கி நான் சொல்றது, பற்றாக்குறையான முயற்சியாண்மை என்ற ஆற்றல், நிதி வசதிகள் போதிய அளவு காணப்படாமை, உட்கட்டமைப்பு வசதிகள் காணப்படாமை, போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லாம இருக்கிறது. விளங்கி நான் சொல்றது, இதெல்லாம் வந்து என்ன சொன்னால் இந்த சிறிய நடுத்தரளவு வணிகங்கள் வந்து தோல்வி அடைகிறதுக்கான காரணங்களாக சொல்லப்படுது. விளங்கினா? சின்ன ஒரு பாடம் தான் இது. விளங்கினா? 2 தேர்ச்சி மட்டங்கள் தான் இதுல காணப்படுது. இதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக்கணும். நிறைய விஷயங்கள் பார்க்க இருக்குது. அப்ப இதெல்லாம் வந்து பார்த்த விஷயங்கள் தான் நான் வேற கேள்விகள் பார்க்குற டைம்ல சொல்லி தந்தேன். அப்ப சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள் வந்து தோல்வி அடைகிறதுக்கான காரணங்கள், நிதி பிரச்சனைகள், உட்கட்டமைப்பு வசதிகள் போதிய அளவு காணப்படாமை, முகாமைத்துவத்தின் பலவீனம், சந்தையின் போட்டி நிலைமைகளுக்கு முகம் கொடுப்பதில் வந்து சிரமம் காணப்படுறது, புதிய தொழில்நுட்ப அறிவு வந்து குறைவாக காணப்படுறது, முயற்சியாண்மை திறன் தொடர்பாக போதிய அளவு அறிவு இல்லாமல் இருக்கிறது. இல்லை இப்படியான நிலைமைகள் காணப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா சிறிய நடுத்தர வணிகங்கள் வந்து தோல்வியை நோக்கி தான் என்ன செய்ய போகுது, பயணிக்க போகுது. விலை என்ன சொல்றது, வெற்றியின் பாதையில வந்து செல்லாது. அதை வந்து நீங்க என்ன செய்யணும், தெளிவாக விளங்கிக் கொள்ளணும். கிளியரா இது? ஆம் சார். சரியோ, அப்ப இதோட நாங்க யூனிட் 6 வந்து முடிச்சு கொள்வோம். ஏன்னா யூனிட் 7க்கு வந்து நான் ரெடியா வைக்குது, அந்த பிடிஎஃப் ரெடி பண்ணிக்குது. ஸோ அடுத்த கிளாஸ்ல வந்து சந்திப்போம். வேற இந்த யூனிட் 6 சம்பந்தமா என்ன சரி டவுட் இருந்தா, என்ன சரி கேள்விகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, வேற என்ன சரி டவுட் இருந்தாலும் என்கிட்ட வாட்ஸ்அப் மூலமாவோ அல்லது கால் பண்ணியோ என்ன சரி ஒரு அமைப்புல வந்து உங்களோட டவுட்ல வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம். தேங்க்யூ சார். ஓகே. ஓகே. Thank you, sir.